இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துடலாம். எண்ணெய் ஊற்றக்கூடாது. அது கூட 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துடலாம். இது கூட 8 to 10 காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். அதையும் வறுத்துடலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துடலாம். இது வெடித்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதே மிக்ஸி ஜாரில் இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதுவும் அரைச்சாச்சு. இப்போ நான் வேக வச்சுருந்த பேபி பொட்டேட்டோவை தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொட்டேட்டோ ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இந்த ஸ்டேஜ் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இது கூட வறுத்து வச்சிருந்த பொட்டேட்டோவும் போட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மிளகு, உளுந்து, காஞ்ச மிளகாலாம், அந்த பவுடர் இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ இது கூட சோம்பு பொடி, நம்ம அதையும் வறுத்து அரைச்சி வச்சனால அந்த சோம்பு பொடியும் போட்டுருவோம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா சுருளை வதக்கிட்டிங்கன்னா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ்.